வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும், அதாவது திருவோண நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திர பாதம் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் நான் வைநாசிக நட்சத்திர பாதம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போது இந்த 4 பாதத்துக்கும் வெவ்வேறு காரகத்துவம் உண்டு. இப்போது எந்த மூல நூட்கள்லையும் பார்த்திங்கன்னா, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு குறிப்பிடப்படவில்லை. அப்போது என்ன சொல்கிறாங்க, மூல நூட்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 88வது நட்சத்திர பாதமே வைநாசிக நட்சத்திர பாதம். அந்த பாதத்தில் கிரகங்கள் பயணிக்கும் போதும், அந்த பாதத்தில், அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 88வது நட்சத்திர பாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து திசாபுத்தி நடத்தும் போதும், கிரகங்கள் கோச்சாரத்தில் பயணிக்கும் போதும் உங்களுக்கு உடல் வேதனையும் மனவேதனையும் உடலில் நோய்களையும் நோய் நொடிகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இப்போது இந்த திருவோணம் நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான். சந்திர பகவானை மட்டும் நட்சத்திர அதிபதியாக வரும்போது 2 விதமாக பலன் எடுக்கணும். ஒன்று வளர்பிறை சந்திரன், இன்னொன்று தேய்பிறை சந்திரன். இந்த தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது அவருடைய திசாபுத்தி பலன்களும் அவருடைய கோச்சார ரீதியாக அவர் பயணிக்கும்போது அவர் ஏற்படுத்தக்கூடிய பலன்களும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதே சுபச்சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்து கோச்சாரத்தில் பயணிக்கும் போதும், அவர் அந்த வைநாசிக நட்சத்திரத்தில் இருந்து திசாபுத்தி நடத்தும் போதும் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். இப்போது சுபச்சந்திரன் அப்படின்னா வளர்பிறை சந்திரன் எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அவரோட உடம்பில் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக சுற்றுறதுக்கும், அதே மனிதனுக்கு உடம்பில் நோய்கள், அதாவது மனநோய் அல்லது ஏதோ ஒரு நோய், அந்த நோயோடு அவர் மன உளைச்சலோடு சுற்றுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஆரோக்கியமாக சுற்றுறவங்கள்ட்ட போய் நம்ம பேசினோம்னா அவங்களோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் மனநோயாளியாக இருந்து அவன்கிட்ட போய் நம்ம சில விஷயங்களை பேசும்போது அவனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இதே போல் தான் சுபச்சந்திரன கோச்சாரத்தில் சந்திர பகவான் பயணிக்கும்போது அவங்களுடைய காரகத்துவம் வேறு மாதிரி இருக்கும். தேய்பிறை சந்திரனா கோச்சாரத்தில் பயணிக்கும் போதும் அல்லது ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து திசாபுத்தி நடத்தும் போதும் அந்த சந்திரனோட பலன்கள் வேறு மாதிரியாக இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரான். சந்திரன் அப்படின்னாலே 90% நல்லவர் தான். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் 90% சுபச்சந்திரன் நல்லவர். தேய்பிறை சந்திரனா 70% நல்லவர். ஏன் அப்படின்னா அவர் எப்போதும் தாய் கிரகத்தை சேர்ந்தவர், அதாவது தாயை குறிப்பவர். தாய் எந்த ஒரு மனநிலையில் இருந்தாலும் அவங்க தன்னுடைய குழந்தைங்களுக்கு நன்மையை தான் செய்வாங்க. ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டால் கூட அந்த தன்னோட வாரிசுகளுக்கும் தன்னோட குழந்தைங்களுக்கும் தெரியாமல் சில தவறுகளை பண்ணுவாங்களே தவிர, நம்மளோட குழந்தைங்க அப்படின்னு தெரிஞ்சு எந்த தவறும் பண்ணிட மாட்டாங்க. அதே போல் சந்திரனை பொறுத்த வரைக்கும் தாய் கிரகம் அப்படிங்கிறனால, தாய்க்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகங்கிறனால அந்த கிரகம் அவ்வளவு எந்த சூழ்நிலையும் ரொம்ப கெடுதலை பண்ணிட மாட்டாங்க. அதனுடன் சேரும் கிரகங்கள், பார்க்கும் கிரகங்கள், இதை வச்சு தான் சந்திரன் தன்னோட காரகத்துவத்தை வெளிப்படுத்துவார். சரி, இந்த விஷயத்தில் அடுத்த ஸ்டெப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் பயணிக்கும் பாதை. ஏன்னா சந்திரன் மட்டும்தான் 27 நாளைக்கு ஒரு முறை நட்சத்திர மண்டலத்தை சுற்றி வந்துடுது. அதாவது ஒரு ராசி மண்டலத்தை கடந்து வந்துடுறாரு சந்திர பகவான். இந்த பூமியின் துணைக்கோளான சந்திர பகவான், பூமியின் ஒரே துணைக்கோளான, ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 துணைக்கோள்கள் இருக்குது, ஆனால் பூமிக்கு மட்டும்தான் ஒரே துணைக்கோள். அதுவும் இன்னும் சில கிரகங்களுக்கெல்லாம் 3 துணைக்கோள்லாம் கூட இருக்குது. பட்டு பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரே துணைக்கோளான சந்திர பகவான் இந்த ராசி சக்கரத்தை 27 நாளைக்கு ஒரு முறை சுற்றி வந்துடுறாரு. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சுற்றி வந்துடுறாரு. அப்படி ஒரு கிரகமான சந்திர பகவானோட திருவோண நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் தான் இந்த விசாக நட்சத்திரம். பொதுவாகவே சந்திர பகவான் வந்துட்டால் அவருக்கு வைநாசிக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு பார்த்திங்கன்னா அவருடைய நண்பர்கள் தான். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு பகையாளியாக மாறுவாங்க. என்ன தான் உங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அந்த நெருங்கிய நண்பர்களுக்கு தான் உங்களுடைய வீக்னஸ் தெரியும், உங்களுடைய பலகீனம் தெரியும். அதே போல தான் இந்த கிரக மண்டலத்தில் பார்த்திங்கன்னா, கிரகங்களுக்குள்ளே இந்த சந்திரனுக்கு நெருங்கிய தோழர் யாருன்னா குரு பகவான். குரு பகவானுக்கு ரொம்ப நண்பர் யாருன்னு பார்த்திங்கன்னா கேது பகவான். இந்த 3 பேரும் தான் ஒரு முக்கூட்டு கிரகமாக இந்த வைநாசிக தோஷத்துக்கு செயல்படுவாங்க. ஏன்னா கேது வந்தாலே அங்கே சந்திரன் வந்துடும், சந்திரன் வந்தால் குரு பகவான் வந்துடுவார். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான் வந்துடுவார், சந்திர பகவான் நட்சத்திரத்துக்கு குரு பகவான் வந்துடுவார், குரு பகவான் நட்சத்திரத்துக்கு கேது பகவான் வந்துடுவார். பாருங்கள், இந்த கிரகங்களுக்குள்ளேயே தங்களுடைய நட்பு கிரகமான ஒரு கிரகத்தோட நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படுது. இப்போ பாருங்கள், இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான், அவரோட நெருங்கிய நண்பர் தான் குரு பகவான். ஆனால் அந்த குரு பகவான் நட்சத்திரம் தான் பார்த்திங்கன்னா இங்கே வைநாசிகமாக வேலை செய்யுது. எதுக்கு? திருவோண நட்சத்திரத்துக்கு. திருவோண நட்சத்திரத்தின் 22வது 4ஆம் பாதமான விசாக நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்படும். சரிங்க, அப்போ 88வது பாதத்தை தான் நீங்கள் கணக்கெடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ திருவோணம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் விசாகம் 4ஆம் பாதம் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். திருவோணம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திர பாதம் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும். அப்படியே நீங்கள் கணக்கெடுத்துக்க வேண்டிதான். எப்படி திருவோணம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி விசாகம் 4ஆம் பாதமோ அதே போல் திருவோணம் 2ல் பிறந்திருந்தால் அனுசம் 1ஆம் பாதம், திருவோணம் 3ல் பிறந்திருந்தால் அனுசம் 2ஆம் பாதம், திருவோணம் 4ல் பிறந்திருந்தால் அனுசம் 3ஆம் பாதம். இப்போது விசாக நட்சத்திரத்தில் உள்ள இந்த வைநாசிக நட்சத்திரம் கூட உங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா, அந்த 22வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேமத்தாரையில் வரும். இந்த அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரத்யத் தாரையில் வரும், பிரத்யத்தகு தாரையில் வரும். அதாவது வீண் அலைச்சல், வம்பு, வழக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணக்கூடிய தாரை. அப்போது உங்களுக்கு 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் நண்பரோட நட்சத்திரம். அது கூட இப்போ நண்பர்கள் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறான் அப்படின்னா கூட அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இதே உங்களுக்கு எதிரி பாதிப்பை ஏற்படுத்தினா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படும். அதே போல் தான் இது 22வது நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தினா ஒரு 70% தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதே 23வது நட்சத்திரத்தில் போய் ஏதாச்சும் கிரகங்கள் உட்காந்து அது உங்களுக்கு, அதாவது திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்து அது அனுச நட்சத்திரத்தில் போய் 1, 2, 3ஆம் பாதமாக விழுந்து அதில் கிரகங்கள் நின்று உங்களுக்கு திசாபுத்தி நடத்தும்போது ரொம்ப கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். சரி, இந்த வைநாசிகம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு தான் வரோம் வைநாசிகம்னா என்னான்னு. எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு நீங்கள் எடுத்து இந்த பதிவை பார்ப்பீங்க. உங்களுக்குடைய நட்சத்திரத்து பதிவை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு முழுமையாக பதில் சொல்லணும், உங்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் நம்ம பாட்டு வெறும் கோவிலில் மட்டும் கொடுத்து பரிகாரத்தை சொன்னோம்னா அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த நட்சத்திரத்து பாதத்தை போய் அடுத்த நட்சத்திரத்து பதிவுகளை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரிய வரும். சரி, இந்த வைநாசிக தோஷம் எப்படி ஏற்படும் அப்படின்றத பார்ப்போம். இந்த வைநாசிக தோஷம் அப்படிங்கிறது நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை இந்த ஜென்மத்தில் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தாரைன்னு, அதாவது தாரைனா ஒவ்வொரு பாதம்னு வச்சுருக்கிறாங்க. தாரை அப்படின்னா வழிகள், பாதை. அந்த நட்சத்திர பாதையில் தான் இந்த கிரகங்கள்லாம் பயணிக்கும். அந்த கிரகங்கள் பயணிக்கும் போது அதுக்கு தகுந்த நட்சத்திரம் வாங்கி வந்த ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது பலன் அளிக்கும். அதுக்கு பேர் தாராபலன்னு பேர். இதை நம்ம இந்த வைநாசிக நட்சத்திரம் முடிஞ்சோன்னா தாராபலன் பற்றி அடுத்த பதிவு போவோம். அதில் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படி இந்த கிரகங்கள் நம்மளுடைய வைநாசிக நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அது நமக்கு சில தொந்தரவுகளையும் வம்படியான பிரச்சனைகளையும் நோய் நொடியையும் எதிர்பாராத செலவினங்களையும் எதிர்பாராத விபத்துக்களையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த 22வது நட்சத்திர பாதம் செயல்படும்.
இந்த வைநாசிக தோஷம் அப்படிங்கிறது நம்ம கையில், அதாவது நம்ம என்ன வரம் வாங்கி வந்தோமோ, நம்ம பிறக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் பிறந்தோம். அப்போ ஒன்றுமே இல்லாமல் பிறந்தவங்களுக்கு எதுக்கு இந்த நட்சத்திர பாதம்லாம் இருக்குது? வைநாசிகம்னு சொல்கிறாங்க, சேமத்தாரைன்னு சொல்கிறாங்க, பிரேத்தகு பாதம்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது? நம்ம பிறக்கும்போது தான் ஒன்றுமே எடுத்துருவல்லையே அப்படின்னா, இந்த பாதத்தெல்லாம் கடந்து கிரகங்கள் போகும்போது நம்மளுடைய கர்மா என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் நமக்கு சொல்லி வச்சுட்டு போவோம். நீ இந்த கர்மா பண்ணியிருக்க, உனக்கு இந்த தண்டனை. நம்ம அதுக்குள்ளேயே அதுக்கான பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அந்த காலச்சக்கரத்தோட விதி. அப்போது இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான் என்றாலே மனதை குறிப்பவர், உடலை குறிப்பவர். அப்போது இந்த திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். அப்போது இதுக்கான 22வது நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். அப்போது குரு சந்திரன் இணைந்தால் குரு சந்திர யோகம். குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் நின்னாலும், சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு நின்னாலும் குரு சந்திர யோகம். இந்த யோகம் செயல்படும் போது மட்டும் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே இடத்துல விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்று திசாபுத்தி நடத்தும்போது அது வைநாசிக தோஷமாக செயல்பட்டு மனிதனை பழி வாங்குது பாருங்கள். இப்போது இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே நின்று குரு பகவான் திசாபுத்தி நடத்தினாலும், அல்லது இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வேறு எந்த கிரகம் நின்று திசாபுத்தி நடத்தினாலும், இந்த நட்சத்திரம் வாங்கி வந்த ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வைநாசிக தோஷம் அப்படிங்கக்கூடிய உங்களை வதை செய்யக்கூடிய ஒரு தோஷத்தை பெற்ற ஒரு நட்சத்திர பாதம்னு கூட சொல்லலாம், பாதை. அந்த பாதை வழியாக கிரகங்கள் பயணிக்கும்போது அந்த தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகும். அதுக்கு தான் இந்த நட்சத்திர பாதம் செயல்படுது. அதாவது வைநாசிக தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாதத்தோட வேலையை. இப்போது இந்த நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். எப்படியெல்லாம் உண்டு பண்ணும்? கிரகங்களுக்கு தகுந்த ஆதிபத்தியத்தை வச்சு அது அந்தந்த கிரகத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ அதன் மூலமாக உங்களுக்கு வம்பு வழக்கு, துன்பம், துயரம், பண நஷ்டம், மன நஷ்டம், தாயால் தொந்தரவு. பெரும்பாலும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஏற்படுற பெரும் பிரச்சனை தாய் வழியினால தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா சந்திரன் தாய் கிரகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? அதனால் தாய் வழியில் நிறைய தொந்தரவுகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள். அப்புறம் மாமியா வழியில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பொதுவாகவே நீங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரி யாருக்காச்சும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பாதம்னு பாருங்கள். உங்களுக்கு திருவோணம் 1ஆம் பாதம்னா விசாக நட்சத்திரத்தை முழுமையாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு உங்களோட உடன்பிறப்புகள் அக்காவோ தங்கச்சியோ இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அனுச நட்சத்திரத்தில் பாருங்கள். அனுச நட்சத்திரத்தில் 1, 2, 3ஆம் பாதத்தில் ஏதாச்சும் அக்கா தங்கச்சி இருக்காங்களான்னு. ஏன்னா உங்களுக்கு திருவோணம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்னா நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களால உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் வந்துடுது. திருவோணம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 22வது நட்சத்திர பாதமான விசாக நட்சத்திர பாதம் வந்துடுது. ஆனால் அந்த நட்சத்திர பாதம் என்ன காரத்துவம் வாங்கி வருது அப்படின்னா, அந்த நட்சத்திரத்துக்கு இந்த திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 7வது நட்சத்திரம். அப்போது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த நட்சத்திரத்துக்காரங்களை, யாராவது திருவோண நட்சத்திரத்துக்காரங்களை வதை பண்ணுவாங்கன்னா நான் சித்திரை வதை. அது எப்படி பண்ணுவாங்க? அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி சித்திரவதை பண்ணுவாங்க. இப்போ அம்மாவாக இருந்துட்டாங்க, விசாக நட்சத்திரத்தில் உங்களுடைய அம்மாவே பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களை வதை பண்ணுவாங்க. அப்பா பிறந்திருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வதை இருக்கும். உங்களுக்கு அம்மா உங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மாவுக்கு விசாக நட்சத்திரம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா ஜாதகரே ஒரு வாட்டுவாட்டிடுவார்னா அவங்க செய்கிற ஒரு நன்மைகள் கூட ஜாதகருக்கு தீமையாக தான் போய் முடியும். அப்பாவுக்கு அந்த விசாக நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அவர் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு தீமையாக தான் போய் முடியும். அதே போல் உங்களோட உடன்பிறப்புகள், அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி, இவங்களுக்கு அந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் கூட உங்களுக்கு தீமையாக தான் செயல்படும். 2வது அவங்களால நிறைய மன உளைச்சலையும் பண விரயத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்காக நிறைய நீங்கள் நல்லது செஞ்சால் கூட அவங்க உங்களை வைர மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டேடா, உன்னால்
நான் கெட்டேன்டா, என்னால் நீ கெட்டடா அப்படின்ற மாதிரி வாய் வார்த்தைகள் வம்படியாக வந்து விழும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி திருவோணம் ஒன்றும்னா நீங்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்து நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அது நம்ம வந்து நட்சத்திர பாதத்தெல்லாம் பார்த்து நண்பர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. இருந்தாலும் அது கால கொடுமை. சில நண்பர்கள் முதுகில் குத்தலாம், சில நண்பர்கள் உங்கள் காலை வாரி விடலாம். ஏன்னா பாருங்கள், இந்த சந்திரனோட நெருங்கிய நண்பர் தான் குரு பகவான். அந்த குரு பகவான் நட்சத்திர பாதம் தான் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுது. உங்களே வதை நட்சத்திரமாக உங்களுக்கு வருது, அதாவது வைநாசிக நட்சத்திரமாக. அதே போல் தான் நண்பர்களும், உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களை முதுகில் குத்துவாங்க, உங்களை காலை வாரி விடுவாங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை வதை பண்ண போகிறாங்க. அவங்க மூலியமாக தான் நீங்கள் சித்திரவதையை அனுபவிக்கணும். அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் விதி. இப்படி இருக்கையில் நண்பர்கள்ட்ட பழகும் போதும் கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போதும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கும் போதும் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும். ஏன் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த பதிவை பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள்ட்ட இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு இலைமறை காயாக தாமரை இலையில் நீர் போல் பட்டும் படாமலும் இருக்கணும். யார்கிட்ட? உங்களுக்கு திருவோணம் 1ஆம் பாதமாக இருந்தால் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் நண்பர்கள்ட்ட. திருவோணம் 2 என்றால் அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம் அந்த பாதத்தில் பிறந்த நண்பர்கள்ட்ட. திருவோணம் 2 என்றால் அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள்ட்ட. திருவோணம் 4 அப்படின்னா அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள்ட்ட. இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். தொழில் அவங்கள வச்சு பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது அவங்களோட ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். உன் ஜாதகத்தை குறா அப்படின்னு நீங்களும் ஆராய்ச்சி பண்ணணும், நண்பர்களும் ஆராய்ச்சி பண்ணணும். என்னென்னா ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொண்டு கொடுத்து, எனக்கு இது வைநாசிக தோஷமாக வருதா, இந்த நட்சத்திரம் எனக்கு வதை நட்சத்திரமாக செயல்படுமா, நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் கூட்டாளியாக சேர்ந்து கூட்டுத்தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கூட்டு தொழில் பண்ணுங்கள். அது உங்களோட வாழ்க்கையை வளமாக வைக்கும். இதே உங்களுக்கு வைநாசிக தோஷத்தில் அல்லது வதை நட்சத்திரமாக வந்துருச்சு அப்படின்னா நண்பர்கள் நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் முதலீடு போட்டு இந்த முதலீடு வளரும்போது உங்களை காலை வாரி விட்டுட்டு அவர் எல்லாத்தையும் சுருட்டிட்டு கிளம்பிடுவார். ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரத்து வேலையை உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அது எந்த ரூபத்தில் வேணாலும் உங்களை பழி வாங்கலாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு காசை கொடுத்து உங்களை கைட்டி கூட விடலாம், இல்லை ஒரு கட்டத்தில் உங்களை யாருன்னு தெரியாதுன்னு கூட சொல்லலாம், இல்லை எல்லாத்தையும் சுருட்டிட்டு அவர் கிளம்பிடலாம். இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம் இந்த வைநாசிக தோஷத்தில் பிறந்த நட்சத்திரத்துக்காரங்களால் உங்களுக்கு. ஏன்னா அவங்களால நீங்கள் வதைப்படணும் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் கட்டளை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் திருமணம் பண்ணும்போது அதாவது வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ், பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து வீட்டில் பெரியவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. என்னன்னா உங்கள் ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் கொடுத்து ஒரு ஜாதகர்கிட்ட ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது அவர் நல்ல கற்றறிந்த வித்வானாக இருந்தாலும் நல்ல ஜோதிட வித்வானாக இருந்தால் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், ஜாதகத்தை பார்த்தோன்னே இது வைநாசிக தோஷமா, இது வதை நட்சத்திரம், இது 2ம் பொருந்தாது அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை இணைக்க மாட்டார். நல்ல ஜோதிடர்கள் யாருமே கண்டிப்பாக இந்த வைநாசிக தோஷத்தை இணைக்க மாட்டாங்க. ஏன்னா வைநாசிகத்துக்கு 7வது நட்சத்திரமாக இந்த திருவோண நட்சத்திரம் வரும். அப்போ வைநாசிகத்துக்கு இது வதை நட்சத்திரமாக வரும். 2மே பொருந்தாது. இது ஜோதிட ரீதியாக தாராபலனில் வேதை பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த வேதை பொருத்தம் அப்படின்னா ஒருத்தங்க சலிக்காமல் தாக்கிக்கிறது, வாய் வழியாகவும் தாக்கிக்கிறது, உடல் வழியான சண்டை கை கலப்பு பண்ணுறது, 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறது, 2 பேரும் வாயால் மாறி சண்டை போட்டுக்கிறது, 2 பேரும் ஆயுதத்தால் தாக்கிக்கிறது, 2 பேரும் பாத்திரத்தை எடுத்து தாக்கிக்கிறது. இந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த வைநாசிக தோஷம், அதாவது 22வது நட்சத்திரமும் 7வது நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திரமும் அதுக்கு 22வது நட்சத்திரமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வைநாசிக தோஷம் செயல்படும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பொண்ணோட நட்சத்திரத்துலேருந்து தான் மாப்பிள்ளையோட நட்சத்திரத்தை கணக்கெடுப்பாங்க. அப்போ ஜென்ம நட்சத்திரம் பொண்ணோட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, எடுத்துட்டு அவங்களுக்கு பொண்ணோட நட்சத்திரத்துலேருந்து 22வது நட்சத்திரத்தை வைநாசிக நட்சத்திரமாக வரும், சேர்க்க மாட்டாங்க. இப்போ இதே காதல் திருமணம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் வீட்டை எதிர்த்தோ அல்லது அப்பா அம்மாவுக்கு தெரியாமலோ இல்லை 2 பேரும் விரும்பியோ திருமணம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க. இந்த வைநாசிக தோஷம் மனைவியினால தான் இந்த ஜாதகர் பாடுபடணும். அதாவது மனைவி இந்த ஜாதகரை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு உங்கள் கர்மா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த
கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த வசியம் ஓடிக்கிட்டு இருக்கும். வசியம்னா இந்த விருப்பம், நீங்கள் அவங்கள விரும்புகிறது, அவங்க உங்களை விரும்பினது. இதன் மூலயமா ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ பிரச்சனை இல்லாமல் ஓடும். இதில் கையிருப்பு செல்வம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். இது தீர்ந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, வைநாசிகம் அப்போ தான் தலை தூக்கும். ஒரு நாள் பொறுமையாக இருப்பாங்க, 2 நாள் பொறுமையாக இருப்பாங்க, 3ஆம் நாள் சண்டை வந்துடும். உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட, போடா ஒன்று தெரியும், ஓடி ஒன்று தெரியும், நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடுறி, நீ அப்பா வீட்டுக்கு ஓடுறி, இப்படி மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கே பொருளாதாரம் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஏதோ ஒரு விதத்தில் வைநாசகம் தலை தூக்கணும் இல்லையா? அப்போ ஏதோ ஒன்று நகையை வாங்கி அடை வச்சுருக்கலாம், மூக்க முடியாமல் போகலாம். இல்லை இவங்க தேவைக்கு போகாமல் அவங்க தேவைக்கு மட்டும் போகலாம், ஒரு சைடாக செயல்பட்டுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வைநாசிகம் தலை தூக்கும்போது ஒருத்தங்க மாறி மாறி குற்றச்சாட்டு, பையன் மேலே பொண்ணு குற்றச்சாட்டு, பொண்ணு மேலே பையன் குற்றச்சாட்டு, இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்க. சில நேரத்தில் பாத்திரங்கள், இவன் பாத்திரத்தை எடுத்து பொண்ணு அடிப்பான், பொண்ணு பாத்திரத்தை தூக்கி பையன் அடிக்கும். சில நேரத்தில் கைகலப்பு நடக்கும். இது எல்லாமே வைநாசிக தோஷம்தான். வைநாசிகமும் மதிய நட்சத்திரமும் மாறி மாறி சண்டை போட்டுக்கும். இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே திருமணம், அதாவது காதல் திருமணம் ஆகியிருந்தால் கூட இந்த பதிவை பார்த்துட்டு பாருங்கள், 2 பேருக்கும் இந்த மாதிரி பொருத்தம் வைநாசிக தோஷம் இருக்குதானே. அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. நான் கோவில் சொல்கிறேன், அந்த கோவிலுக்கு போய் பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது 100% பலன் அளிக்கும். சரி, இந்த மாதிரி இல்லை கணவன் மனைவியில் காதல் திருமணம் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பிறந்தோன்னா குழந்தையோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி பிறந்திருந்தால் அந்த குழந்தையினால் உங்களுக்கு மன வேதனையும் உடல் வேதனையும் ஏற்படும். அதாவது குழந்தைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க, உங்களுக்கு எப்படியெல்லாம் அவமானத்தை உண்டு பண்ணுமோ அப்படியெல்லாம் நடந்துப்பாங்க. இது அந்த நட்சத்திரத்தின் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. குழந்தைய குறை சொல்லி ஒன்றும் இல்லை, உங்களுடைய கர்மாவை அந்த குழந்தைங்க கழிக்குது. இப்படி தானே கழிச்சே ஆகணும். அப்புறம் நம்ம வாங்கி வந்த அந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது? இப்படி தான் கழிக்கணும். அதனால் இந்த குழந்தைங்க பிறந்த உடனே அந்த நட்சத்திரத்தை பாருங்கள், குழந்தைங்களுக்கு என்ன நட்சத்திரம்னு. உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 22வது நட்சத்திரமா, அல்லது துல்லியமாக கணக்கெடுக்கும்போது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 88வது பாதத்தில் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு, அதாவது திருவோண நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க, உங்களுடைய குழந்தைங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்துருச்சு அப்படின்னா, அதாவது சந்திர பகவான் விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது, சந்திர பகவான் விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் சமாளிச்சிடலாம். உங்களுடைய கர்மா ரொம்ப வலுவாகவும் உங்களை கர்மா பழி வாங்கணும்னு நினச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசாக நட்சத்திரத்தை லாஸ்ட்டு பாதத்தில் தான் லக்கணம் உதயமாகும். லக்கணங்கிறது வேறு, ராசிங்கிறது வேறு. ராசிங்கிறது உடலையும் மனதையும் குறிக்கக்கூடிய சந்திர பகவான் பயணிக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பேர் தான் ராசி. ராசி அப்படிங்கிறது சந்திர பகவான் கோச்சாரத்தில் பயணிக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குதோ அதை வச்சு தான் ராசி கணிக்கப்படும். அது உடலையும் மனதையும் குறிக்கக்கூடிய கிரகம். ஆனால் லக்கணங்கிறது உயிரை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த லக்கணத்தில் ஒரு குழந்தை, அதாவது உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரத்தில் லக்கணமாக உதயமாகிடுச்சின்னு வச்சுங்க. திருவோண நட்சத்திரம் நீங்கள் பிறந்துட்டீங்க, உங்களுக்கு வைநாசிக நட்சத்திர பாதம் 88வது நட்சத்திர பாதம். அந்த பாதத்தில் லக்கண பிள்ளி விழுந்து ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ உங்களுக்கு பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க வளர வளர உங்களுடைய வளர்ச்சி தடைபடும். உங்களுக்கு எல்லாமே குழந்தைங்களால் எல்லா பிரச்சனையுமே வந்து சேருங்க. என்னென்ன பிரச்சனை வரும்? உங்களுக்கு அதிகப்படியான அவமானம், உங்களுக்கு பணப்பற்றாக்குறை, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாத ஒரு சூழ்நிலை, எதுவுமே தொட்டது துலங்காத ஒரு கால கொடுமை, சமூகத்தில் ஒரு கெட்ட பேர், அசிங்கம், அவமானம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அலைச்சல், மன உளைச்சல், நோய் வாய்ப்படுவது, உடம்பில் ரணவேதனையை சந்திக்கிறது, இது எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி பாதிப்பில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ரைட்டுங்க. இந்த மாதிரி பாதிப்புலாம் ஏற்படுது, இதுலேருந்து நான் விடுபடணும், இதுக்கெலாம் ஒரு விமோச்சனம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக உண்டுங்க. இந்த பூமி பந்தில் பிறந்த அனைத்து கடவுள்லேருந்து முனிவர்கள்லேருந்து தேவர்கள்லேருந்து அனைவருக்குமே கர்மாவோட பதிவோடு தான் பிறந்திருக்காங்க. கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இந்த பூமி பந்தில் அனைத்து உயிரினங்களும் பிறக்குது. அதை கழித்த பிறகு மரணம் அடைஞ்சிருவாங்க புனிதமான பிறகு. இந்த மாதிரி தான் ராமர் பிறந்தது, கிருஷ்ணர் பிறந்தது, முனிவர்கள் பிறந்தது, ராவணன் பிறந்தது, எல்லாம் அவங்களுடைய கர்மாவை கழிச்சிட்டு போனவங்க தான். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் அவங்க இந்த பூமி பந்தில் பிறக்கிறாங்க. அதுபோல் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வைநாசிக தோஷத்தை
கழிப்பதற்கு ஒரு கோவில் தான், ஒரு பரிகார ஸ்தலம் தான் நம்ம திரு ஆவினங்குடி முருகப்பெருமான். அதாவது திரு ஆவினங்குடி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, பழனி அடிவாரத்து பேரை தான் திரு ஆவினங்குடி. பழனி மலையில் இருக்கிற முருகனுக்கு பேர் பால தண்டாயுதபாணி, தண்டாயுதபாணி சுவாமியாக மேலே இருப்பார். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் பாலமுருகனாக இருப்பார். அந்த இடத்துக்கு பேர் தான் திரு ஆவினங்குடி. நீங்கள் எப்போ யதார்த்தமாக போனாலும் கூட திரு ஆவினங்குடி கீழே உள்ள முருகப்பெருமானை, அதாவது அடிவாரத்தில் உள்ள முருகப்பெருமானை பார்த்து அவருக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டு அவருக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பாலதண்டாயுதபாணியை பார்க்க போங்க. ஆனால் உங்களுக்கான பரிகார ஸ்தலம், அதாவது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்து அதுக்கு 22வது நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்துக்கு தான் இந்த பரிகார ஸ்தலம். நீங்கள் திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த பரிகார ஸ்தலம் கிடையாது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னைக்கு விசாக நட்சத்திரம் வருதுன்னு பாருங்கள், அன்னைக்கு நீங்கள் நேராக பழனிக்கு பஸ் ஏறுங்க. பக்கத்தில் இருந்தால் பழனிக்கு வண்டியிலையோ டூ வீலர்லையோ எப்படியோ அந்த பழனி அடிவாரத்துக்கு போங்க. இது எப்போ போகணும்னா விசாக நட்சத்திரம் இந்த 4ஆம் பாதம் நடப்பில் இருக்கும்போது போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அது பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த 4ஆம் பாதம் காலையில் வராது, சாயந்தரம் வந்தால் கூட அதுவும் சிறப்பு தான். ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில், அதாவது 12 to 4க்குள்ளே வந்துச்சுன்னா அது உங்களால் போக முடியாது. அதனால் பெரும்பாலும் இந்த 4ஆம் பாதத்தில் நீங்கள் இந்த திரு ஆவினங்குடி கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை, அப்படி இல்லைன்னா செவ்வரளி மாலை வாங்கி போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வேண்டி, அதாவது உங்களுக்கு குலதெய்வம் பக்கத்தில் இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போய் நான் இந்த மாதிரி வைநாசிக தோஷத்துக்காக கோயிலுக்கு போகிறேன், எனக்கு கூடவே என்னை வழி நடத்தணும் தாயே அப்படின்னு வேண்டிக்கோங்க. குலதெய்வத்திட்ட நல்லா மனமுருக வேண்டிக்கோங்க. உன் குலத்தில் பிறந்துட்டேன், எனக்கு இந்த மாதிரி தோஷமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக திரு ஆவினங்குடி முருகப்பெருமானை பார்க்க போகிறோம், நீங்களும் என் கூடயே எனக்கு வழிகாட்டியாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த உங்கள் குலதெய்வ கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்துடுங்க. இது பக்கத்தில் இருந்தால், இல்லை பக்கத்தில் இல்லை போக முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டிலையே ஒரு பித்தளை தாம்பலத்தை நல்லா கழுவி அதில் பச்சரிசியை நிரப்பி அது மேலே காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லக்கூடிய காமாட்சி விளக்கை சுத்தமாக கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே புஷ்பம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திருநூல் தாமரைத்தண்டு திருநூல் இரண்டையும் பிணைந்து அந்த விளக்கில் போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபச்சுடர் வருது தெரியுங்களா, அந்த தீபச்சுடர் தான் குலதெய்வமாக நீங்கள் நினச்சிக்கணும், குலதெய்வமாக ஆவாகனம் பண்ணிக்கணும் அந்த தீபச்சுடர் தான். ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் ஒரே தெய்வம் உங்கள் குலதெய்வம் தான். உங்களுடைய குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டுமே நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும். சின்ன ஒரு கோவிலுக்கு போகணுன்னா கூட அதுக்கு 1008 தடங்கள் வரும். அதுவும் பரிகாரத்துக்காக போகணும் அப்படின்னா உங்கள் கர்மா உங்களுக்கு வழியே விடாது. அந்த கர்மாவை அடித்து நொறுக்கி உங்களுக்கு வழிவிட செய்யக்கூடிய ஒரே தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான். அப்போ உங்களுடைய குலதெய்வம் முன்னாடி போனால் தான் உங்களுடைய கர்மா வழிவிடும். ஆகையினால் உங்களோட குலதெய்வத்தை வீட்டில் வேண்டி ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தட்டில் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு 2 பத்தியை கொளுத்தி வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வாங்கி வச்சு வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தை கூப்பிடுங்க, அம்மா தாயே வந்துரு, நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன், என் கூடயே வா தாயே, வந்துட்டு திரும்ப வர வரைக்கும் நீங்கள் எனக்கு துணையாக வரணும், உன் குலத்தில் நான் பிறந்துட்டேன், இந்த தோஷத்தெல்லாம் நான் கர்மாவை வாங்கி வந்திருக்கேன், அந்த கர்மாவெல்லாம் நான் கழிச்சிட்டு திரும்ப நான் விண்ணுலோகம் போகிற வரைக்கும் அந்த கர்மாவெல்லாம் நான் கழிக்கணும், என்னோடய வாரிசுகள்னாலும் நல்லா இருக்கணும், நீ என் கூடவே வா தாயே, உன் குலத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு மனமுருக வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் கூடவே வரும். அந்த தீபம் தான் உங்களுடைய குலதெய்வம். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கிளம்புங்க பரிகாரத்துக்கு. கோயிலுக்கு போகிறீங்க, கோவிலுக்கு திரு ஆவினங்குடி போனோன்னா கீழே இருப்பார் முருகப்பெருமான். திரு ஆவினங்குடி அடிவாரத்தில் தான் முருகப்பெருமான் இருப்பார். பழனிக்கு போகிறவங்க பெரும்பாலும் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா கீழே உள்ள முருகப்பெருமானை பார்க்குறதே இல்லை, நேராக போக வேண்டியது, மலை ஏற வேண்டியது, பழனி மேலே உள்ள தண்டாயுதபாணியை பார்த்துட்டு வர வேண்டியது. இவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கவே கிடைக்காது. ஆகையினால் கீழே உள்ள முருகப்பெருமானை நீங்கள் முறைப்படி வணங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள தண்டாயுதபாணியை பார்க்க போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான பழனி போயிட்டு வந்த பலன் கிடைக்கும். சரி, நீங்கள் போகிறது பரிகாரத்துக்காக. ஆகையினால் திரு ஆவினங்குடி முருகப்பெருமானை போய் அவருக்கு ஒரு செவ்வரளி மாலையோ அல்லது ரோஜாப்பூ மாலையோ வாங்கி போடுங்க. வாங்கி போட்டுட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிக்கிட்டு கோவிலை 11 முறை சுற்றி வாங்க. கோவிலே உங்களால் சுத்த முடியல சார் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் இருக்கிற சன்னதியை 11 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு
கோவிலில் மொத்தம் நீங்கள் எப்படியா இருந்தாலும் அது உள்ளே போயிட்டீங்கன்னா வெளில வரத்துக்கு 2.5 மணி நேரம்னாலும் ஆகணுங்க. சும்மா சகஜகன்னு போயிட்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னு வரவே கூடாது. எவ்வளோதோ துன்பத்தை துயரத்தை சந்திக்கிறீங்க, அதையெல்லாம் நீங்கள் துடைத்தெறியணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த துன்பம் துயரெல்லாம் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் போகணும், அந்த கெட்ட வைப்ரேஷன்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோவிலில் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் உடம்புல உள்ள அந்த கர்மாலாம் வெளியில் போய் நல்ல கர்மாவான அந்த கோவிலில் இருக்கிற பஞ்சபூத சக்திகளின் மின் ஆற்றலை வந்து நீங்கள் உங்கள் உடம்புல ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு வர முடியும். அப்போது நீங்கள் அந்த கோயிலை 11 முறை சுற்றிட்டு அந்த கோயிலே ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்துருங்க. நீங்கள் போகிறது விசாக நட்சத்திரத்துக்காக தான் போகிறீங்க. விசாக நட்சத்திரம் தான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக செயல்படுது. அந்த நட்சத்திரத்தின் அதிபதியையும் அந்த நட்சத்திரத்தை சாந்தப்படுத்துறதுக்காக தான் போகிறீங்க. அப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, கோயிலுக்கு போனோன்னே ஒரு கொண்டக்கடலை சுண்டல் வாங்கிக்கோங்க, இல்லை செஞ்சுட்டு போங்க. கருப்பு கொண்டக்கடலையே முதல் நாளே ஊற வச்சு அதை நல்ல மணமாக இருக்கணும். சாப்பிட்றவங்க வாய் வாழ்த்தணும், வயிறும் வாழ்த்தணும், சூப்பராக இருக்குது அப்படின்னு. இதில் உப்பு தூக்கலாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது பரிகாரமாக வேலை செய்யாது. அவன் சாப்பிட்றாலாம் வைவான் உப்பு கறிக்குது அப்படின்ட்டானா அது தோஷமாக போயிடும். அதனால் ரொம்ப பக்குவமாக செஞ்சு ஒரு 11 பேருக்கு எடுத்துகிட்டு போங்க. தொன்னையும் வாங்கிங்க, அவசியம் தொன்னை வாங்கிக்கணும். வாழை இலையில் செய்யப்பட்ட தொன்னை. உங்களுக்கு இந்த வாழை இலையில் செய்யப்பட்ட எதுக்கு தொன்னை, ஒவ்வொரு பதிலையும் தொன்னை வாங்கிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு மனிதனை வாழையடி வாழையாக வாழச் செய்கிறது இந்த வாழை தான். அதனால தான் இந்த வாழை இலையில் செய்யப்பட்ட தொன்னையை வாங்கிக்க சொல்கிறது. அந்த தொன்னைக்கு நிறைய சிறப்பு இருக்குது. நம்ம அடுத்தடுத்த பதிவில் அதை பற்றி சொல்கிறேன். தொன்னை ஒரு 11 தொன்னை வாங்கிக்கோங்க. அதில் கொண்டக்கடலையை அதை நீங்கள் சாமியெல்லாம் முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு 2.5 மணி நேரம் உள்ளே இருக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரும்போது இந்த தொன்னையில் கொண்டக்கடையில் ஃபுல்லாக வச்சு அங்கே உள்ள பக்தர்களுக்கு ஒரு 11 பேருக்கு, நான் சொல்கிறேன் கம்மியாக 11 பேர் கொடுக்கணும். ஏன்னா 11 அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். அதனால் 11 பேருக்கு நீங்கள் இந்த தொன்னையில் வச்சு கொண்டக்கடலையை கொடுங்க. 11 சுற்றுங்க. கொடிமரத்தில் நல்லா சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு எனது வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்கணும்னு நல்லா முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது கொடிமரத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, எல்லா பதிவிலும் சொல்கிறது தான், இந்த திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான், அவரோட திசை 10 வருஷம். இதுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். அதனுடைய அதிபதி குரு பகவான், அவருடைய திசை 16 வருஷம். அப்போ 10 + 16 26 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. 2 பேருக்குமே நெய் தான், 2 பேருக்குமே சுத்தமான நெய் தான் பிடிக்கும். அதனால் நெய் வாங்கிக்கோங்க. இந்த கரூர் நெய்யெலாம் வாங்குங்க, தரமான நெய் வாங்கிக்கோங்க. எவ்வளோதோ செலவு பண்ணுறீங்க, அந்த செலவெல்லாம் மட்டுப்படணும் அப்படின்னா இந்த நெய் வாங்கிக்கோங்க, சுத்தமான நெய் வாங்கிக்கோங்க. அந்த திரு ஆவினங்குடி முருகப்பெருமானுக்கும் நேராக கிழக்கு பார்த்து இந்த தீபத்தை போடுங்க. நெய்யை அந்த 26 அகல் விளக்குலையும் விட்டு அதில் பஞ்சு திரிநூலும் தாமரை தண்டு திரிநூலும் 2 சேர்த்து 26 விளக்குலையும் போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு ரோஜாப்பூ, உதிரி ரோஜாப்பூ வாங்கி அந்த தீபத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தூவி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் புஷ்பம் வைக்க முடியாது. ஆகையினால் இந்த பூவை தூவி விட்டுட்டு அந்த மகாலட்சுமி, அவங்க சுடர் எல்லாமே மகாலட்சுமின்னு சொரூபம், நல்லா வேண்டிக்கோங்க. என்னோடய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் முருகப்பெருமானுக்கு மாலையை போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலை 11 முறை சுற்றிட்டு வெளில வாங்க. வெளில வரும்போது இந்த கொண்டக்கடலை ஒரு 11 பேருக்கு தொன்னையில் வச்சு கொடுங்க. வெளியில் வரும்போது 11 பேருக்கு சாப்பாடு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆளை விட்டோ இல்லை நீங்கள் போகும்போதோ வாங்கிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வெளியில் போய் கூட போகும்போதே சொல்லிட்டு போயிடுங்க, 11 பேருக்கு சாப்பாடு பார்சல் கட்டி வைங்க அப்படின்னு. அவங்க கட்டி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து 11 பேருக்கு சாப்பாடும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் கொடுங்க. சாப்பாட்டோட 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட வயதில் மூத்தவங்களுக்காக பார்த்து கொடுங்க, உங்களோட இளையவர்களுக்கு பார்த்து கொடுக்காதீங்க. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது மூத்தவர். நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு குருவாய் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் இந்த சாப்பாடு கொடுக்கறத அவங்கள மனசில் நினச்சி கொடுங்க. அவங்களுக்கு 11 பேருக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்து தண்ணியும் கொடுத்து அவங்க சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அங்கேயே இருந்துட்டு அவங்க அந்த சாப்பிட்ட பிறகு அவங்க உடலும் மனதும் நிறைஞ்சோன்னா ஒரு ஏப்பம் விடுவாங்க, இல்லை அப்படான்னு சத்த தூங்குவாங்க. அதாவது எவ்வளோ தான் பசியோடு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்துட்டிங்கன்னா, சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை குடித்தாங்கன்னா வயிறு நிறைஞ்ச வேகத்துக்கு மனசு நிறைஞ்சிரும். மனசு நிறைஞ்சால் தூக்கம் வந்துடும். நீங்கள் எது கொடுத்தாலும் வேணான்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் அந்த சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதுன்றுவாங்க. ஏன்னா அது மட்டும்தான் வயிறு நிறைஞ்ச வேகத்துக்கு போதும், இதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிற எண்ணம் வந்துடும். அதே நேரத்தில் இவங்களால் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த தண்ணியை குடித்தா இன்னமும் சுத்தமாக வயிறு நிறைஞ்சிரும்.
நிறைஞ்ச பிறகு அவங்களோட மனசு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னாலே மனசு முழுமையாக நிறைஞ்சிரும். நீங்கள் என்ன தான் காசு பணம் கொடுத்தா கூட வயிறும் மனசும் நிறையாது. ஆனால் சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தீங்கன்னா அவர் சாப்பிட்ட வேகத்துக்கு வயிறு நிறைஞ்சிரும். வயிறு நிறைஞ்சாலே எல்லாருக்குமே மனசு நிறைஞ்சிரும். அந்த மாதிரி மனசு நிறைஞ்ச வேகத்துக்கு அவங்க மனசால் சொல்கிறாங்களோ இல்லையோ, வாய் வாழ்த்துதோ இல்லையோ, வயிறு வாழ்த்தும். பாடா சாப்பாடு கொடுத்தா நல்லா தூக்கம் வருதுப்பா, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வாழ்த்து உங்களை வாழையடி வாழையாக வாழ வைக்கும். தானத்திலே பெரிய சிறந்த தானம் இந்த அன்னதானம் தான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத தானம் உங்களை மிகச்சிறந்த உயரத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் இந்த தர்ம காரியங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மங்கள் குறையும். இப்போ தர்மம் அப்படின்னா என்ன? சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களோட வயிறும் மனசும் நிறையிறது. ஆனால் இதை நீங்கள் வாங்கி கொடுக்கல அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை, இதே செலவு தான் என்னன்னா, இப்போ 10-15 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 1500 ஆகும்னு வச்சுங்க. இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா அது வேறு மாதிரி இந்த 1500 உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வெட்டித்தனமாக செலவாகும். அது ஏன்டா இந்த செலவு ஒன்றுமே இல்லை 1500 செலவாயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்கும். இது நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த கர்மங்கள் குறைஞ்சிரும். அதாவது தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத செலவு, வெட்டித்தனமாக காசு செலவாகிறது, இதெல்லாம் குறைஞ்சிரும். இதுதான் கர்மம். இப்போ தர்மங்கள் பண்ண கர்மங்கள் குறைஞ்சிரும். தர்மம் பண்ணாலும் கண்டிப்பாக நமக்கு காசு வேணும். அந்த காசு கர்மம் மூலியமாக கர்ம காரியத்துக்கு செலவு பண்ணாமல் தர்ம காரியத்துக்கு செலவு பண்ணும்போது கர்மங்கள் குறைஞ்சிரும். அதனால் தர்மங்கள் பண்ண உங்களுடைய கர்மா குறைஞ்சி உங்களுடைய வாழ்க்கையோட வளம் மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே போகும். இதை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு விநாயகர் கோயிலில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க. விநாயகர் 3 முறை சுற்றி வாங்க. ஒரு நல்ல முத்தின தேங்காயை வாங்கி உங்கள் தலையை 3 சுற்றி விநாயகருக்கு செதற தேங்காய் உடைங்க. அந்த தேங்காய் சில்லாக உடஞ்சி போகணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய வைநாசிக தோஷம் இன்னோட சரியாகிடணும், நான் இந்த வைநாசிக தோஷத்துக்காக கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டேன், என்னோடய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடணும், முதல் கடவுளே கணபதியே அப்படின்னு வேண்டி 3 முறை உங்கள் தலையை சுற்றி செதற தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் இந்த குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தீங்க இல்லையா, அது எரியுதான்னு பாருங்கள். எரியலைன்னா திரும்பவும் எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபத்தை ஏற்றுங்க. 2 பத்தியை கொளுத்தி வைங்க. குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நீ என் கூடயே வந்தாயா, என்னால் எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடிஞ்சுது, என்னோடய வைநாசிக தோஷமும் நிவர்த்தி ஆயிடுச்சு, உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு சாஷ்டாங்கமாக அங்கே உள்ள விபூதியும் பூசிக்கிட்டு இந்த எலுமிச்சங்கனி வச்சுட்டு வந்தீங்க இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணி ஜூஸ் போட்டு முதல்ல யார் இந்த வைநாசிக தோஷத்துக்காக பரிகாரத்துக்கு போனீங்களோ அவங்க குடிங்க. பாக்கி இருக்கிற ஜூஸை வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் குடிங்க. இந்த தோலை கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத இந்த கெட்ட செலவுகள், தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகிறத நீங்கள் கண்கூட உணர முடியும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு பல பதிவுகளை கொண்டாந்து சேர்க்கும். இந்த விஷயம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.